சரணம். உங்களை வெகு வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தை குருநாதர் எனக்கு சில கடமைகளை கொடுத்திருந்தார். அந்த கடமைகளை நான் செவனே செஞ்சுட்டு வரேன். தன்னிலை அறிதல், நம்ம யார், இந்த பிறவி எதுக்கு எடுத்தோம், இந்த பிறவியோடைய பயன் என்ன, இது எப்படி இந்த கர்மாவை கடக்கிறது போன்ற ஆராய்ச்சிகளிலும் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கேன். அதே மாதிரி தமிழ் ஆராய்ச்சி, ஓலைச்சுவடிகள் மற்றும் சித்தர் தேடல்கள், இதெல்லாம் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற நான், அதாவது உன்னில் உள்ள உன்னை தேடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மிகப்பெரிய முயற்சிக்கு அப்புறம் அதை கற்றுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கெல்லாம் திருப்பியும் எடுக்கடா வந்தக்கூட யோசிக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லணும் தான் வந்தேன். மற்றபடி உங்களை எல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் சந்திப்பது ரொம்ப மிக மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு மீண்டும் என்னை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப பேரானந்தம். உங்களுக்கெல்லாம் சில டெக்னிக்ஸ் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டேன். அதை தாண்டி இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு நான் விரைவில் தொகுப்பாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கான விஷயமாக ரெடி ஆகிக்கோங்க. மற்றபடி நீ குரு பாலத்து கணேசரோட ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையிலையும் ஒரு சந்தோஷமான இடத்துலையும் ஒரு நிறைவான நிலைன்னு சொல்லலாம். அதை எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நான் கற்றுக்க கலைகள் மற்றும் அவர் எனக்கு கொடுத்த போதனை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விரைவில் ஒரு தொகுப்பாக சொல்கிறேன். இது ஒரு என்ன சொல்கிறது, வியாபார நோக்கத்தோடையோ ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நமக்கு அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, நம்ம எவ்வளோ பேர் இருந்தோம்னு தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு எத்தனையோ பேர்கள் வந்திருக்கலாம். பட் என் குரு எனக்கு ஆசீர்வதிச்சதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக விரைவில் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட்ஸ் தான் தேவை. இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா நான் சொல்லித்தர போகிறேன். மற்றபடி அனைவருக்கும் நன்றி.